அப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம நம்ம இருக்கும்போது, ஒரு எதிர்காலம் அப்படியே இருண்டு போய் இருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் பக்கம் திரும்பி அவரிடத்துல நீங்க கேட்கணும். இயேசுவே, என்னை எதற்காக இந்த பூமியில உருவாக்குனீங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது, தாயின் கருவில உருவாக்கும் முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்மை அவர் கர்ப்பத்துல உருவாகுவதற்கு முன்பதாகவே அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு நம்மள தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பிஃபோர் நம்மளுடைய அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்காரு. அதனால இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை குழப்பத்துல இருக்கலாம், ஒருவேளை ஒரு கேள்வியில இருக்கலாம். என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் எதற்காக பிறந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, என்ன பர்பஸ் என்னோட வாழ்க்கையில இருக்குதுன்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நீங்க இயேசுவின் பக்கம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் ஜீவனை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையின் நோக்கமே அவருக்குள்ளதான் இருக்கிறது. அப்போ நீங்க அவர் பக்கம் திரும்பும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கத்துக்காக உங்களை கர்த்தர் உருவாக்கினார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். நிச்சயம் நீங்க கேட்கும்போது அவர் எல்லோருக்கும் பதில் சொல்லுகிறவரா இருக்கிறார். அவர் அதை நீங்க கேட்கிற காரியத்தை அவர் ஒமிட் பண்ணவே மாட்டார். உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா.